கரும்பு விவசாயிகளுடைய கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றுமா இல்லையா என்பதை குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். உயிரிழந்த விவசாயி திரு சம்பந்தம் அவர்களுடைய மனைவி வந்திருக்கார். உங்கள் வீட்டுக்காரர் எப்படி இறந்தார், என்ன மாதிரி கரும்பு விவசாயத்தில் அவருக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுச்சு, அது என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கம்மா. 20 வருஷமாக நாங்கள் கரும்பு போட்டுருக்கோம். இப்போ ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு. கரும்பு வெட்டு டைம் முடிஞ்சு போய் காஞ்சி போயிடுச்சு கரும்பு. அதுக்கப்புறம் கரும்பு வெட்டும், கரும்பு காயவும் டென்னும் குறைஞ்சிருச்சு. அதனால் கடன் வெளியில் வந்து அதிகமாக கடன் வாங்கி கரும்பு போட்டாங்க. லோனு தரேன்னு சொல்லிட்டு கொடுத்ததையும் அவங்க பிடிச்சிக்கிறாங்க. அதனால் வெளியில் அதிகமாக கடன் வாங்கினதால அவரால் அடைக்க முடியல. கரும்பு குறைஞ்சிருச்சுன்னுட்டு ரொம்ப அதையே புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. புலம்பிருந்து ஒரு நாள் மருந்தை குடிச்சிட்டு இறந்துட்டாங்க. அது எங்கள் பையனை படிக்க வைக்கிறது கூட படிச்சுட்டு இன்னும் 4 வருஷம் ஆகுது. அவன் படித்த சர்டிஃபிகேட் கூட எங்களால் வாங்க முடியல. சொசைட்டியில் போய் நகை இருக்குது, அதுக்கும் எங்களுக்கு ஏழை நோட்டீஸ் ஒட்டுறாங்க. ஒன்றுமே எங்களால் பண்ண முடியல. அதனால தான் அவர் அதையே புலம்பி மருந்து குடிச்சிட்டாப்புல. உங்கள் சொந்த ஊர் எதுமா அது? நீங்கள் அண்டக்குடி 4 லட்சம் போல் கடன் வாங்கியிருக்காங்க வெளியில். அதனால் அதெல்லாம் அடைக்க முடியல அவங்களால. அதையே சொல்லிகிட்டே இருப்பாங்க எப்போதும். அது அப்படியே புலம்பியே அவங்க அதே ஒரு மனநிலை சரியில்லாமல் அதே சரியில்லை, அப்படியே மருந்தை குடிச்சிட்டாங்க. ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு ஐயா. எங்களால் தாங்க முடியல அவர் இறந்தது. என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்போ எங்கள் பையன் சர்டிஃபிகேட்டு படித்த சர்டிஃபிகேட்டு கூட வாங்கலை. வெளியில் கடன் வேறு எல்லோரும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நிலத்தையே அடமானம் வச்சுட்டேன் சார். அவங்க செத்ததுக்கு அப்புறம் வச்சுட்டு நான் கொஞ்சம் வட்டியை கட்டியிருக்கேன். ஆனால் ரொம்ப சுரேந்தர் அப்பா என்ன எவ்வளோ நஷ்டம் வந்தது, எப்படி இது பண்ணுது, அவர் ஏதாவது இந்த கடன் பட்டியில் அரசுக்கு ஏதாவது தெரிவித்தாரா? அந்த மாதிரி வரும்ல, அந்த சூழ்நிலை கடிதம் ஏதாவது எழுதினாரா? சொல்லுங்கள். கடிதம் எழுதியிருக்காங்க. 2013 பாக்கெட்டு கரும்பு தான் அப்பா போட்டாங்க, தனியாக வரல. அதுக்கு முன்னாடி வெட்டின பணமே இன்னும் வரல. கடன் வாங்கி தான் அந்த பாக்கெட்டு கரும்பு போட்டாங்க. ஜனவரி மாதம் போட்டது, ஜனவரி மாதம் வெட்டாமல் 2014 மார்ச் மாதம் தான் வெட்டுறதுக்கு கட்டிங் ஆர்டர் கொடுத்தாங்க. அப்போலேருந்து கரும்பு பாதி காஞ்சி போயிடுச்சு. அதுக்கு தண்ணி பாய்க்கிறது, உரம் போடுறது எல்லாமே கடன் வாங்கி தான் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் என்னை படிக்க வச்சாங்க. தங்கச்சி இருக்குது, அண்ணன் வேலைக்கு போகவும் தான் இருக்காங்க. இப்போ எனக்கும் ஒரு வேலை இல்லை. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் டிப்ளமோ மெக்கானிக்கல். அப்போ பல போராட்டங்கள் ஈடுபட்டாங்க. நிலுவைத் தொகை பாக்கி வரவே இல்லை சுத்தமாக. 10,000 கடன் வாங்கினது அவங்க கரும்பு வெட்டினதுக்கும் அதுக்கும் கழிச்சிக்கிறாங்க. பேலன்ஸ் பணத்தை ஒரு வருஷம் கொடுக்கவே இல்லை. அதனால் பல போராட்டங்கள் விவசாய சங்கம் மூலயமா போய் அரண்மனை போராட்டம் எல்லாமே தஞ்சாவூரில் பண்ணாங்க. அதுக்கப்புறமும் கிடைக்கல. அதுக்கப்புறம் கலெக்டருக்கு ஒரு மனுவும் எடுத்து வச்சுட்டு 2014 ஜனவரி 22 மத்தியானம் மருந்து குடிச்சிட்டு, வயலுக்கு அடிக்க வச்சிருந்த மருந்து குடிச்சிட்டு இறந்துட்டாங்க. இந்த கரும்பு ஏற்பட்ட நஷ்டத்தினால உங்களுக்கு ஏதாவது அரசாங்க உதவி ஏதாவது கிடைச்சிதாமா? ஏதாவது? எதுவுமே எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலைங்க. அரசாங்கம் போய் கேட்டதுக்கு எனக்கு விதவிக்காக 12,000 தருவாங்க. அதுக்காக போய் கேட்டேன். மனு எழுதி கொண்டு கொடுத்ததுக்கு அதெல்லாம் நீங்கள் போராட்டம் பண்ணீங்கல்ல, அதனால் உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயா. இந்த விதவை உதவித்தொகை கூட வரல உங்களுக்கு? எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இப்போ இவங்க குடும்பத் தலைவர் இவங்க வீட்டுக்காரர் தான், அவர் இறந்துருக்காரு. அதுக்கு ஒரு 12,500 அரசு தரணும். அந்த பணம் கூட கிடைக்கலங்கிறது ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. போராட்டம் பண்ணதுக்கும் இது கொடுக்கறதுக்கும் என்ன இருக்குது? இது அது அவர் இறந்து போனதுனால அது எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய பணம், அதை கொடுக்கலாம். 12,500 அரசு வழங்கியிருக்கணும் இது வரைக்கும். இறந்து போன சம்பந்தத்தினுடைய உடலை அங்கே அந்த கும்பகோணம் மருத்துவமனையில் ஒரு இது கூலரில் கூட வைக்கல, ஜில்லரில் கூட வைக்கல. அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் அந்த காவல்துறை எப்படியாவது அவருடைய அந்த உடலை எப்படியாவது உடனடியாக அடக்கம் செய்து விட வேண்டும், விவசாயத்தால் அவர் இறக்கவில்லை என்பதை அந்த காவல்துறை அதை செய்து முடிக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு டிஎஸ்பி செயல்பட்டார். ஆனால் அந்த ஒரு குறைந்தபட்சம் ஒரு விவசாயி இறந்து விட்டால் அவரை போஸ்ட்மார்ட்டம் செய்த பிறகு அந்த உடல் பாதுகாக்கப்பட வேண்டும், ஒரு ஜில்லரில் வைக்கணும். அது கூட அந்த சம்பந்தம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் மிகப்பெரிய வருத்தம். திரு பொன்னையன் சார் அவர்கிட்ட கேட்குறேன், ஏன் இவங்களுக்கான நிவாரணத் தொகையை நம்மளால் வாங்கி தர முடியல? என்ன பிரச்சனை இந்த கரும்பு விவசாயிகள்? இது ஒரு குறிப்பிட்ட சங்கத்தினுடைய பிரச்சனையோ அல்ல. ஆளுகிற அரசு திட்டமிட்டு இந்த சாவை மறைக்க முடிவெடுத்து விட்டது. இது யாரும் போராடவில்லை என்று சொல்ல முடியாது. தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம் அங்கே ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை நடத்தி அதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் சொன்னார்கள், அதுதான் உண்மை. ஒரு விவசாயி செத்திருக்கிறான், அவனுடைய உடலை கூட அவர்கள் அங்கே வைத்து
வைத்து கொண்டிருந்தால் நாடு பூராம் இது கொந்தளிப்பாகி வரும் என்று வேக வேகமாக அவருடைய உடலை எடுத்து அடக்கம் செய்து அந்த கதையை முடிக்க பார்த்தார்கள். விடவில்லை. பிறகு அதற்கு போராட்டம் நடந்தது, எல்லாம் நடந்திருக்கிறது. இந்த அரசாங்கம் அதற்கான தொகையை கொடுக்க முன்வரவில்லை என்பதுதான் உண்மையே தவிர விவசாய சங்கம் போராடவில்லை என்பதெல்லாம் அங்கு பெரிய போராட்டம் நடந்தது. அதற்கு பிறகும் அங்கே இயக்கம் நடத்தப்பட்டு அவருடைய கடிதம் கூட மறைக்கப்பட்டு அந்த கடிதம் பிறகு அங்கே இருக்கிற விவசாய இயக்கங்களால் வெளியிடப்பட்டு ஊடகங்களில் வந்திருக்கிறது. நான் இங்கே பதிவு செய்ய விரும்புவது என்னவென்றால், நடக்கிற அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாசிச அரசாங்கம். இங்கு ஜனநாயக உரிமைகளுக்கோ இதுபோல ஊடகத்திலே செய்தி வெளிவிடுவதற்கோ வாய்ப்பில்லை. இந்த அரசாங்கம் பல முறை நாங்கள் தங்கமணி அவர்களை சந்தித்து இந்த பிரச்சனை குறித்தெல்லாம் பேசியிருக்கிறோம். முத்தரப்பு கூட்டத்தை கூட்டுவதாக எங்கள் முன்னாலே சொல்லிவிட்டு கூட்டவில்லை. காரணம், இங்கே நடக்கிற அரசு மக்களுக்காக மக்களுடைய நலனை முதல்வரிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு ஆள் இல்லை. அடிமைகளுடைய அரசு நடந்து கொண்டிருக்கிறது. நான் வெளிப்படையாக இந்த ஊடகத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அமைச்சர்கள் பயப்படுகிறார்கள் பேசுவதற்கு, அதிகாரிகள் பயப்படுகிறார்கள் பேசுவதற்கு. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நெஞ்சு பொறுக்கவில்லை நிகழ்ச்சியில் கேட்கிறேன், எங்களுக்கு நெஞ்சு பொறுக்கவில்லை இந்த நிலையை. எனவே குறை எங்கள் பக்கமல்ல. ஆளுகிற அரசு எங்கே மக்களுக்கு கண்ணீர் வருகிறது என்றாலும் துடைத்திருக்க வேண்டும். நாங்கள் கொதித்தோம், போராடினோம். இந்த செய்திகள் எல்லாம் வெளியே கொண்டு வரப்பட்டு பலகட்ட இயக்கங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஊடகங்களிலே அது பதிவு செய்யப்பட்டது. மறைத்திருக்கிறார்கள். இதுதான் அதில் நடந்த உண்மை. சரி, விவசாயம் என்பது அழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்ற போது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கரும்பு விவசாயிகள் வைக்கின்ற கோரிக்கை என்னவாக இருக்கும்? அதாவது எங்களுடைய மொழியிலே சொல்ல வேண்டுமானால், இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க பன்னாட்டு நிறுவனங்களுடைய சக்கரத்திலே சுற்றி கொண்டிருக்கிறது. அவர்கள் லகானை இயக்குகிறார்கள். டெல்லியில் ஆளுகிற மோடி ஆனாலும் தமிழகத்தில் ஆளுகிற ஜெயலலிதா ஆனாலும் அரசை இவர்கள் நடத்தவில்லை. ஒரு பன்னாட்டு நிறுவனத்தினுடைய தேவைக்காக இங்கே சர்க்கரை கொட்டப்படுகிறது. இந்த உள்நாட்டினுடைய விவசாயிகள் இவர்களுடைய நலன் சார்ந்த கொள்கை வகுக்கப்படவில்லை. காரணம், எங்களை வாக்குக்காக பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை திட்டங்கள், குறிப்பாக நான் சர்க்கரையிலே சொல்லுகிறேன், சர்க்கரை என்பது உள்நாட்டிலேயே நாங்கள் போதுமான அளவுக்கு உற்பத்தி செய்து கொடுத்திருக்கிறோம். உங்களிடத்திலே நான் கேட்கிறேன், இன்றைக்கு பருப்பு இல்லை என்று 200 ரூபாய்க்கு வந்திருக்கிறது என்று கொதிக்கிறார்கள். ஒரு வார காலமாக பருப்பு அரசியல் நடக்கிறது. நாளைக்கு சர்க்கரைக்கும் இதுதான் வரும். என்ன காரணம் என்று சொன்னால், விளைவிக்கிற எங்களிடத்தில் இருந்து அந்த பொருள் கைப்பற்றப்பட்டு விடுகிறது. நாங்கள் 12 மாதம் விளைவித்த அந்த பொருளை வைத்து வாழ முடியாமல் விற்று விடுகிறோம். வாங்குகிற பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆன்லைன் வர்த்தகத்தில் அதை பதுக்கி உலகச் சந்தையிலே சூதாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் ஆளுவதாகவே நாங்கள் பார்ப்பதில்லை. இவர்கள் இயக்கப்படுகிறார்கள், இவர்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள். கார்ப்பரேட்டுகளின் ஆட்சி தான் இங்கே நடக்கிறது. இது பெயரளவுக்கான ஜனநாயகம். இதிலே எங்கள் குரல் எடுபடுவதே இல்லை. இன்னும் சொன்னால், நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், எங்களுடைய லாபி, விவசாயிகள் லாபியே மிக பலவீனமானது. அதில் கரும்பு விவசாயிகளுடைய லாபி மிக மிக பலவீனமானது. இதுதான் காரணம். இந்த காரணங்களினால் இது போன்ற நேரங்களில் நாங்கள் இது போன்ற ஊடகங்களில்தான் சில செய்திகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். போராட்டங்கள் நடந்தாலும் கூட இந்த அரசை ஆட்டிவிக்கின்ற அளவுக்கான ஒரு நிலையை உருவாக்குவதற்கு ஒரு பிரிவாக இருக்கிற கரும்பு விவசாயிகளால் முடியாது. பால் விவசாயிகளுடைய பிரச்சனை இருக்கிறது, இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கிறது. இருந்தாலும் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும், அது மத்திய அரசானாலும் மாநில அரசானாலும், இவர்களுடைய கொள்கை என்பது இந்த மக்களுக்காக இல்லை, குறிப்பாக உழைக்கிற உழவர்களுக்காக இல்லை. முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுகள், பெருமுதலாளிகள், இவர்கள் நலனை பாதுகாப்பதற்கு இவர்கள் அரசோச்சுகிறார்கள். அதற்கான ஊதியத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அதுதான் இங்கே நடக்கிறது. இவர்கள் ஒன்றும் தெரியாமல் இதை செய்வதில்லை. இதை செய்வதற்கான விலையை இவர்கள் சரியாக பெற்றுக்கொள்ளுகிறார்கள். தேர்தல் நேரத்திலே வாக்குகளை ஏமாற்றி கைப்பற்றிவிட முடியும் என்று நம்பி இன்றைக்கு வாக்கு சந்தையில் இறங்கி இருக்கிறார்கள். நன்றி திரு லோகநாதன் ஐயா. இந்த கரும்பு விவசாயிகளுக்கு அந்த கொள்முதல் விலை ஏன் அரசு நிர்ணயித்த அளவுக்கு கொடுக்காமல் இருக்கிறது? என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அரசு கரும்பு உற்பத்தி செய்கின்ற போது அயல் நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பயிர் சாகுபடி செய்கிறான்னு சொன்னால் எந்த ஆண்டினுடைய உற்பத்தி எவ்வளோ இருக்கிறது, எவ்வளோ நாட்டு மக்களுக்கு தேவை என்று கணக்கிடப்பட்டு அவருடைய பரப்புக்கேற்ற அளவுக்கு மானியத்தை கொடுத்து உற்பத்தி செய்கிறார்கள். உற்பத்தி அதிகமாக இருக்கும்போது அரசை கொள்முதல் செய்து அதை தேக்கி வைக்கிறார்கள். பற்றாக்குறை வரும்போது அரசை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையிலும் அதை அரசு செய்யவில்லை, பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளும் பெரிய முதலாளிகளும் பதுக்கப்படுகிறது. அதனால் பொறுத்தவரை விளைச்சல் எப்படி விளைவிச்சாலும் நாங்கள் எவ்வளோ விளைவிக்கின்ற அளவுக்கு எங்களுக்கு தெரியவில்லை.
நாங்கள் ஏதோ லாபம் கிடைக்கின்ற நோக்கத்தில் நாங்கள் விவசாயம் செய்து எப்படியோ வாழணும், எப்படியோ கடனை கட்ட வேண்டிய நோக்கத்திலும் அனைத்து விவசாயிகள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு விவசாயம் செய்வதை பொறுத்தவரையிலும் சரியான விழிப்புணர்வுகள் இல்லாத சூழ்நிலையும் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கிராமத்தில் விவசாயத்தை தவிர்த்து வேறு தொழில் செய்வதற்கு எங்களுக்கு வழியும் இல்லை. ஏன்னா நாங்கள் தொடர்ந்து பாரம்பரியமாக இந்த விவசாயத்தை நம்பியே தான் இருக்கிறோம். பெரிய மூலதனமும் பெரிய அளவு இல்லை. பரம்பரை பாட்டாங்காலத்தில் இன்றைய வரையும் பார்த்திங்கன்னா விவசாய நிலம் மட்டும் தான் மிஞ்சிருக்கிறது ஒழிய கையில் இருந்த காசில் நஷ்டப்பட்டும் கடன் வங்கியாக இன்னும் போக நிலைமை மோசமாக இருக்கிறது. இப்போ பொறுத்தவரையிலும் விளைச்சலை பொறுத்தவரையிலும் அரசாங்கம் தான் மதிப்பீடு செய்யப்பட்டு எந்த அளவுக்கு உற்பத்தி செய்யப்படுகிறார்கள், அது விலை குறைகின்ற போது அரசாங்கம் பெரிய அளவில் அதை விலை கொடுத்து வாங்கி இருப்பு வைத்து பற்றாக்குறை வரும்போது மக்களுக்கு ஒரு சீரான விலையிலே விநியோகம் செய்தால் மக்களுக்கு நலனாக இருக்கும், விவசாயிகளுக்கு எங்களுடைய நஷ்டத்திலிருந்து மீட்க முடியும். அந்த மாதிரி சூழ்நிலை அரசாங்கம் செய்வதில்லை. பெரும் முதலாளிகளுக்கும் பன்னாட்டு கம்பெனிகளுக்கும் கைக்கூலியாக செயல்படுகிறது அரசு. அது மாநில அரசாங்கமும் சரி, அது மத்திய அரசாங்கமும் சரி. நன்றி திரு லோகநாதன்.